இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், எப்படி அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் காட்டணுமா, ஏன்னா லாவண்யா வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்னு நீங்கள் பார்க்கணுமா. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாதான் வீடு வந்து அழகாக இருக்கும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நம்ம டம்ளர் எல்லாமே வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது. ரமேஷ் வந்து ஒயிட்டுனாரு. அந்த ஒயிட்டோட அருமை இப்போ தான் எனக்கு தெரியுது. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. என்னடா இது இப்படி ஒரு பங்குற மாதிரி நிற்கிறீங்களான்னு முடியல எங்களால். முதல் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து எல்லாமே கிச்சன் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் வேலையை மொத்தமும் வீடியோவில் காட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், எப்படி அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து அடுக்கிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தான் லாவண்யாவை கூட அனுப்பலை, அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னால் ஒரு ஆளால் அடுக்க முடியாது. நான் வந்து அந்த பழைய கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஆளே க்ளீன் பண்ணி எல்லாமே முடிச்சிருவேன். ஆனால் இங்கே வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். வீடு நம்ம பெருசாக கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அதேமாதிரி கிச்சனும் வந்து நிறைய ஷெல்ஃபெலாம் வச்சு நிறைய செலவு பண்ணி கட்டுறதும் பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அடிக்கடிக்கு பார்த்து வச்சுக்கிறதால தான் இருக்குது. ஆனால் ஒரு 7 மாதத்துலேயே நம்ம கிச்சன்லாம் வந்து பயங்கரமாக அழுக்காயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரமேஷ் வந்து ஒயிட்டுனாரு. அந்த ஒயிட்டோட அருமை இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த மெட்டீரியல் ஆக்சுவலி அக்ரிலிக் மெட்டீரியல்ல ஒயிட் போட்டீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா க்ளீன் பண்ணலாம். ஆமா, தொடச்சா நல்லா வந்து உடனே போயிடுது. ரொம்ப ஈஸி. நல்லா பாருங்க, பளிச்சுன்னு இருக்கு. ஓகே, டக்குன்னு முடிஞ்சிடும். அக்ரிலிக்ல போட்டா மட்டும், மற்ற மெட்டீரியல்ல போட்டீங்கன்னா கஷ்டம், அது ரொம்ப உங்களுக்கு க்ளீன் பண்றது. அதனால இப்போ வந்து இதை பாருங்க, அண்ணா அந்த சைடும் காட்டுங்க கொஞ்சம். எல்லாத்தையும் காட்டணுமா, ஏன்னா லாவண்யா வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்னு நீங்கள் பார்க்கணுமா. எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் ஒரு வேலை ஆரம்பித்தா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஈஸி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒசந்துக்கிட்டே போகலாம். ரெண்டாவது, வீட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் வீட்டை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்க முடியும். ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாதான் வீடு வந்து அழகாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் அப்படி அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அம்மா என்னால் முடியவே முடியாதும்மா, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு போயிட்டு வந்து இருக்கிற வேலை செய்யவே எனக்கு சரியா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து அடுக்க ஆரம்பிக்க போறோம். அடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டைம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று தனித்தனி இதுவில் போட்டு அடுக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி அடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரு இதெல்லாம் வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். முதல் வந்து மிக்சி ஜார்லாம் எங்கே வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வச்சுருந்தேன். எட்டி என்னால் எடுக்க முடியல. அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவாவது எடுக்கிற சாமானாக அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மிக்சியை வந்து இந்த இடத்துல வச்சிடலான்னு யோசிச்சுட்டேன். மேலே வச்சிருமா தூக்கி. சரி பாருங்க, மிக்சி இங்கே வைக்கலான்னு பார்த்தேன், ஜார்லாம் பத்தலை. அதுக்கு சொல்கிறாரு ரமேஷ் வந்து, அவர் அனுபவசாலியா, அவர் சொன்னா நான் கேட்கலையா, நீங்களே சொல்லுங்க அவர் எவ்வளோ அனுபவசாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பண்ணிக்கிட்டோம். சொன்னேன் இதுக்குள்ள வைக்காதீங்க, இது வந்து நிற்காது, இதுதான் பெட்டரா இருக்கும்ட்டு. அது பாருங்க, இப்போ அதுக்குள்ளே மறுபடியும் பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அடிக்கிட்டோம். இது ஒன்று வந்து ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கோம். ஃப்ரீயாக கிடையாது, அங்கங்கே எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அதனால் இங்கே ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு ஸ்பூனு. எப்போவாவது யாராவது கெஸ்ட்டு வந்தால், ரெண்டாவது நம்மளே கூட ஏதாவது குடிக்கணும், அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம். அதுவுமே கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் அவசரத்துக்கு லைட்டர் வந்து, சப்போஸ் இது வேலை செய்யலைன்னா சில நேரம் லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இதெல்லாம் சின்ன டம்ளர் மேலே மூடுற தட்டு.
பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து டைனிங் டேபிளில் போடுவோம். அது வந்து வச்சுருக்கேன். அதை வந்து இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கீழெல்லாம் எண்ணெயாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். மீதி இருக்கிற பேலன்ஸை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் வந்து இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறத விட. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் வழவழன்னு இருக்கும், இந்த பக்கம் சொர சொரன்னு இருக்கும். நல்லா வழவழன்னு இருக்கிற பக்கத்தை சேர்த்துக்கலாம். இங்கே இந்த இடத்துல நெய், அதுக்கப்புறம் கல் உப்பு சால்ட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல வைக்கிறேன்னா, நம்ம சமைக்கும் போது இந்த இடத்துல வந்து எடுத்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் உப்பு வைக்கிறேன். இதெல்லாமே அயன் கடாய், நல்ல இரும்பு கடாய், செம்மையாக இருக்கும். இதிலெல்லாம் பொரியல் இப்போ நான் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பாத்திரம் வச்சுருக்கீங்க, ஆனால் பழைய பாத்திரமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இதில் வறுவல்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் பண்ணலான் இருக்கிறேன். அது செம்ம வெயிட்டாக இருக்கும், பயங்கர வெயிட். அதனால் வந்து அது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இதோ குட்டி கடாய் ஒன்று அந்தாண்ட கொஞ்சம் தள்ளி வை. கடாய் வந்து என்னோடய ஃபேவரட் கடாய். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடாய் வச்சாலும் நீங்கள்லாம் அப்படி தான் கேட்குறீங்க. பாத்திரம்னு இருந்தால் நம்ம பழைய பாத்திரத்தை, ரொம்ப யூஸ் பண்ணாத பாத்திரத்தை தூக்கி போட்டுடலாம். ஆனால் நல்லா வந்து யூஸ் ஆகிற பாத்திரம்லாம் நம்ம நல்லா வச்சுக்கலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம தலைமுறை, நம்ம பேரம்பேத்தி தலைமுறைக்கெலாம் இந்த பாத்திரம் வந்து யூஸ் ஆகும். நான் ஓரளவுக்கு அடுக்கிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி அடுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக அடுக்கிற வரைக்கும் காமிக்க முடியாது, அடுக்கி முடிச்சுட்டு காமிக்கிறோம். பாருங்கள், நைட்டே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரின்னு ஓரமாக எடுத்து வச்சுட்டு படுத்துட்டோம். இப்போ காலையில் எழுந்து ஒரு 4 ஷெல்ஃப் வந்து அடிக்கிட்டோம். அதாவது கண்ணாடி பொருள் எல்லாத்தையுமே அடிக்கிட்டோம். இப்போ பாட்டிலெலாம் வந்து நம்ம பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம கிச்சன் இப்போ எப்படி சூப்பராக ஆயிடுச்சு. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கச்சா முச்சான்னு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அச்சிச்சோ, இந்த வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் சொன்னாப்புல. நேற்று இன்ஸ்டாவிலேயே நிறைய பேர் இந்த வேலை வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து நம்ம பொறுமையாக நான் வந்து எதுக்காக இப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு வந்து குடி வரும்போது அவசர அவசரமாக நிறைய வேலைகள் இருந்த தொட்டி எடுத்து அப்படியே திணிச்சு விட்டுட்டேன். அடுக்குனா போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிச்சன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல சும்மா ரொம்ப யூஸ் பண்ணாத பொருட்களை இங்கே நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஷூட்டிங் யூஸ் பண்ணுற கண்ணாடி பாத்திரம் எல்லாம் இங்கே வந்து காலியாக வச்சுருக்கேன். இப்போ காலியாக வச்சுருக்கேன், ஆனால் டக்குன்னு வந்து அந்த இடத்துல ஏதாவது அடைஞ்சிரும். எப்பவுமே நமக்கு அப்படி தானே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பச்சரிசி, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே அந்த என்னது சுரி இல்லை, அது ஏதோ மாட்டணும்னு சொல்லி அது வரும். கொஞ்சம் நம்ம எல்லா செலவையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாட்டலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதில் மாயர் இருக்குது, அதுக்கப்புறம் மகா இருக்குது, ப்ரீமியர் இருக்குது. எல்லாத்தையும் இப்படி அழகாக அடிக்கிட்டேன். டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடாய் ஒரு இடத்துல இருக்கும், மூடி ஒரு இடத்துல இருக்கும். தேடி எடுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் கரண்டியெல்லாம் இது வந்து எதுக்காக அவங்க வச்சு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல இன்னும் ஒரு சில மூடி இல்லாத கடாய் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம சமைக்கிறதோட மீதி எடுத்து வச்சுக்கிறதுக்காக இந்த இடத்த விட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸு அந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரமா இங்கே ஒரு பலகை வரும். அதை வந்து நான் எடுத்துட்டேன். அவங்க வைக்கும் போதே வந்து வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம் அப்படின்னாங்க. அதை நான் எடுத்துட்டேன். இந்த பாருங்க, இங்கேயுமே நான் எடுத்துட்டேன். அது எப்போ வேணாலும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம், அந்த மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன். இது வந்து எனக்கு சௌகரியமாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குக்கர், இட்லி குக்கர், அதே மாதிரி ரைஸ் குக்கர்,
பருப்பு வேக வைக்க இப்படி எல்லா குக்கரும் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து நான் பிளேட் வந்து நம்மளது பெரிய பெரிய பிளேட்டாக இருக்கும், பிளேட்டு இதில் வந்து போட முடியாதுன்றதுனால நான் இது 2 வாங்கி இங்கே வச்சுட்டேன். பிளேட் எல்லாம் கழுவ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியோட எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுட்டேன். இந்த இடத்துல மசால் டப்பா, நம்ம நார்மல் மசால் டப்பா, இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பழைய மசால் டப்பா இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அதெல்லாம் போட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக எல்லாத்தையும் இந்த பாட்டிலில் கொட்டி பேர்லாம் எழுதி அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுட்டேன். சூப்பர். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி இருக்கணும். இதுதான் பெரிய விஷயம். ஆமாம், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள். நம்ம பழைய வீட்டில் இப்படி இருந்தது, நம்ம ரெண்டல் வீட்டில் வந்து அப்படி. பழைய வீடுனா நம்மளோட பழைய சொந்த வீட்டில் வந்து நான் இப்படி தான் அடுக்கி வச்சுருப்பேன் அழகாக எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். உள்ளே வந்து மண் சட்டி அந்த மாதிரி வைக்கலான்னு கேப் விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து எண்ணெய் உப்பு புளி 3 இந்த இடத்துல வச்சுட்டேன். நெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பூனு கரண்டி இல்லை ஸ்பூனு, கத்தி, கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் இது வெயிட்டு, இந்த மூடி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அதனால் இதையும் வாங்கி வச்சுருக்கேன். எங்கேயாவது வச்சுட்டோம்னா மறந்துடுவோன்றதுனால இந்த இடத்துல வச்சுருக்கேன், நமக்கு யூஸ் ஆகிறப்ப டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது சால்ட்டும் பெப்பரும் கொட்டுறதுக்கு ஃபில்டர் காஃபி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீ தூள், 1 சர்க்கரை, 1 வந்து காஃபி தூள், இதுலேயும் ஒட்டணும் நம்ம. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டம்ளர், சின்ன சின்ன கிண்ணம், அப்புறம் டபரா செட்டு, குட்டி குட்டி கிண்ணம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி, சில மூடியெல்லாம் இருக்குது, அந்த கிண்ணத்து மேலே வச்சோம்னா அடுக்க முடியாது அப்படின்றதுனால அந்த மூடியெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பீங்கான் பிளேட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கே நம்ம பழைய பாட்டிலெல்லாம் நிறைய கொட்டி வைக்கிறதெல்லாம் மேலே கொட்டி அந்த இடத்துல வச்சுட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்ச மாதிரிக்கு இன்றைக்கி வந்து கிச்சனில் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காய்கறி போடுறது. ஆனால் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கட்டைக்கரண்டி. ஏன்னா காய்கறி வந்து முக்கால்வாசி இப்போ நான் இங்கே அடைக்கிறது கிடையாது, கீழே கடையிலேருந்து வேணுன்றப்போ எடுத்துக்கிறது. அதனால் நான் இதில் வந்து இந்த கரண்டி போட்டுட்டேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டை, தேங்காய், வெங்காயம் மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்காக இது எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து பாப்பா ஆசைப்பட்டு கேட்டா அப்படின்றதுனால இந்த ஸ்பூன் வந்து வாங்கினேன். ஸ்பூனு, அதுக்கப்புறம் குட்டி ஸ்பூன், ஃபோர்க்கு, இது எல்லாமே அவள் ரொம்ப ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அதனால் அவள் ஆமாம் கிஃப்ட் பண்ணது இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவள் வரும்போது அவள் எடுத்துப்பா. நான் அவளோட பொருளை எதுவுமே நாங்கள் தொடுறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு போவா, அவளே வந்து எடுத்துப்பா. இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் எடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து குட்டி குட்டி பவுல்ஸு அந்த மாதிரி எப்போ நம்ம வீடியோக்கு வந்து எதுனா தேவையான பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்காக இது இந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்கேன். நம்ம டம்ளர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வச்சாதான் டக்குன்னு யாராவது வந்தாக்கா காஃபியெல்லாம் கொடுக்கறதுக்கு, டக்குன்னு ஒரு கப் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பவுல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இப்படி மேலே வச்சுட்டேன். இந்த இடத்துல நம்ம டம்ளர் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஐலாண்ட் பண்ணும் போதே நான் கொஞ்சம் யோசித்து இந்த இடத்துல சிலிண்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி கேனும் சிலிண்டரும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட முடிஞ்சிடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம மிக்ஸி போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் இங்கே வச்சு நம்ம அரைக்கலாம் வீடியோ எடுக்கும் போது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மெனக்கடணும். இது யாருக்குமே ஈஸியான வேலை. கிச்சன் க்ளீன் அப்படின்னாலே எல்லாம் அலறி அடித்து ஓடிடுவாங்க. ஏன்னா ஆஹா இதில் கை வைக்கணும். அதனால் மொத்தமாக க்ளீன் பண்ணாமல் சிங்கிள், அதாவது ஒவ்வொரு, இப்போ இன்றைக்கி இந்த ஷெல்ஃபு க்ளீன் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அந்த ஷெல்ஃபு க்ளீன் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு வெளியே துடைக்கும் போது மட்டும் ஃபுல்லாகவே துடைச்சிருங்க. அப்போ வந்து க்ளீனாக இருக்கும் நமக்கு.
இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளீனிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.